இந்த வீடியோவில் நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான நாலடியாரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பழைய புக்கில் வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு இன்னும் இருக்குது. இன்னொன்று வந்து 7th டேர்ம் 2ல் வந்து புது புக். இது வந்து புது புக், 7th இருக்கிறது புது புக். இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நாலடியார். நாய்க்கால் சிறுவல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சமண முனிவர். நாலடியார் இயற்றியது யாருன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்க்காலில் நெருங்கி இருக்கல அது மாதிரி நெருங்கி இருக்கிறது போல் இருந்தாலும் ஒரு சிலர் நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. ஈக்கால் அளவுக்கு கூட உதவ மாட்டாங்க. இவ்வளோ நெருங்கி இருந்தாலும் ஈக்கால் அளவுக்கு கூட உதவ மாட்டாங்க. இதே வந்து வாய்க்கால் இருக்குல்ல, தொலைவில் உள்ள நீரை கொண்டு வந்து நம்மளுக்கு தரும். அந்தளவுக்கு பயனுள்ளது. தொலைவாக இருந்தாலும் அந்தளவுக்கு இருக்கிற நட்பை தான் நம்ம தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மீனிங் சொல்லுவாங்க. பாடல் பொருள். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை தான் நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணலான்னா, அவங்க பாட்டை கொடுத்துட்டு இது என்ன நூல்னு கேட்கலாம். அப்போ நம்ம பாட்டு தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும், நாய்க்கால் அளவுக்கு நெருங்கி இருந்தாலும் நன்கனியர், அணியர்னா நெருங்கி இருப்பவர். நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார், ஈக்கால் அளவுக்கு கூட உதவ மாட்டாங்க. அவங்களோட நட்பு என்ன நட்பு? நட்பு என்னாம் அப்படின்னா என்ன நட்பு? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. தொலைவில் இருக்கிற வாய்க்கால் வந்து நீரை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற நட்பு தான் நம்மளுக்கு வேணும். எவ்வளவு அவர்கள் நட்பை நம் தேடிக்கொள்ளுதல் வேண்டுமாமா. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், தேடிக்கொள்ளுதல் வேண்டும். செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சொற்பொருள். நாய்க்கால், நாயின் கால். ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால். நன்கனியர், நன்கு கூட்டல் அணியர். அணியர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின். என்ன பயன் அப்படின்னா, என்னாம்னா என்ன பயன்? செய்மை அப்படின்னா தொலைவு. செய் அப்படின்னா வயல். வயல், அந்த செய் வயல்ங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அணையார்னா போன்றோர். நூல் குறிப்பு. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டுள்ளது. இப்போ இது எத்தனை பாடல்கள் இருக்குன்னு, நாலடியாரில் 400 பாடல்கள் இருக்குது. நாலடி 400 எனும் சிறப்பு பெயர் இதற்குண்டு. இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. இது கேட்ட கேள்வி. நாலடி 400 கேட்ட கேள்வி தான். வேளாண் வேதமும் கேட்ட கேள்வி தான். இது வந்து சமண முனிவர்களால் பாடப்பட்டதுங்கிறது கேட்ட கேள்வி தான். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். 11 கீழ்கணக்கு நூலோட விளக்க சொல்கிறாங்க. சங்க நூல்கள் எனப்படுபவை என்னென்னா 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது தான். 18 நூல்கள் இருக்குல்ல, அந்த நூல்கள் 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது சங்க நூல்கள். அதை வந்து 11 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு அறம் சார்ந்தது, அதாவது நீதி சார்ந்தது ஒரு 11 நூலும், அகம் சார்ந்தது 6 நூலும், புறம் சார்ந்தது ஒரு நூலும் இருக்கும். அது 18 சேர்ந்தது தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து 7th term 2 அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். அதுதான் கல்வி, அழியா செல்வம். நாலடியாரில் கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. நாலடியாரில் கல்வியை பற்றி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வர் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. என்ன சொல்கிறாங்கன்னா, வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். இதெல்லாமே சொல்லும் பொருளில் கேட்பாங்க. வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. நம்ம பொருள் போல அதை சேமித்து வச்சிருந்தாலும் அது வந்து ஒருத்தரால் கொல்லப்படாது. வாய்த்தீர் கேடில்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும், இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம கல்வியை கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் அது வந்து குறைவுபடாது, அது வந்து இன்னும் எச்சாதான் ஆகும்.
என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர். மிக சிறப்புடைய அரசர் வந்து அவர் அதை கவர நினைச்சாலும் அது அவரால் கவர முடியாது. மிக்க சிறப்பினையுடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகா. எச்சம் என ஒருவன், எச்சம் அதாவது குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது என்னன்னா மக்கட்கு செய்வன விச்சை, அதாவது விச்சைனா கல்வி. இது கேட்ட கேள்வி தான். விச்சை அப்படிங்கிறது கேட்ட கேள்வி. மற்றல்ல பிற, மற்றது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வைப்புலி அப்படின்னா என்னென்ன, சொல்லும் பொருளும்ல. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈர், வாய்க்கும்படி கொடுத்தாலும், வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை அப்படின்னா கல்வி. வவ்வார் அப்படின்னா கவர முடியாது, வவ்வார் அப்படின்னா கவர முடியாது. ஒரு சொல் ஒரு சொல் ஒரு மொழி இருக்கும்ல, அதில் வந்துட்டு வவ் அப்படின்னா கவர்னு அர்த்தம், வவ் அப்படின்னா கவர்னு அர்த்தம். அப்போ இதில் வவ்வார்னா கவர முடியாது, வவ்வார் கவர முடியாது. எச்சம்னா செல்வம், எச்சம் அப்படின்னா செல்வம். இதில் வந்து எச்சம்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா செல்வத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. ஆமாம், நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அதுவும் 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல் சார்ந்தது. அறநூல் மொத்தமாக 11 இருக்குன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அறநூல், அகநூல், புறநூல் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இது 400 வெண்பாக்களால் ஆனது. வெண்பாக்கள் அப்படின்னா வந்துட்டு 400 பாடல்களால் ஆனது. இப்போ 400 பாடல்கள் வெண்பாக்கள்னு சொல்லியிருக்காங்களா, வெண்பாக்கள் கூடிய ஓசை எதுனா செப்பல் ஓசை. அறநூல்கள் எல்லாமே செப்பல் ஓசையுடையது. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டது தான். இந்நூலை 4 அடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பறாமா. 4 அடி 400ன்னு கேட்பாங்க, வேளாண் வேதம்னு கேட்பாங்க. இது எல்லாமே கேட்ட கேள்வி தான். அதே மாதிரி வந்துட்டு வேளாண் வேதம், வேளாண் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்கூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேளாண் இலக்கியம் அப்படின்னா பல்லை பற்றி சொல்கிறது, பல்லு, அதுதான் வேளாண் இலக்கியம். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம்னு முப்பாலில் உடையது. அறம் வந்துட்டு 13 இருக்கும், பொருள் வந்துட்டு 24 இருக்கும், இன்பம் வந்துட்டு 13 இருக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக்கில் இருக்காது. அறம் வந்துட்டு 13 இருக்கும், இன்பம் வந்துட்டு 24 இருக்கும், பொருள் வந்துட்டு அறம் வந்துட்டு 13 இருக்கும், பொருள் வந்துட்டு 24 இருக்கும், இன்பம் வந்துட்டு 3 இருக்கும். முப்பால் கொண்டது. திருக்குறளை போலவே இது முப்பால் இருக்கும். இந்நூல் வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இது தனிப்பாடல் திரட்டு. இந்த பாடலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உள்கின்றீரே. இந்த உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உள்கின்றீருங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். வெள்ளத்தால் அழியாது அப்படிங்கிறது பாட்டும் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டது தான். இதை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சரியான விடை. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது வந்து கல்வி செல்வம் தான். அது வந்து நாலடியாரில் சொல்கிறாங்க. கல்வியை போல் கேடில்லாத செல்வம், ஓகேவா, கேடில்லை அப்படின்னு போட்டிருந்ததில்ல, அதனால் கேடில்லாத செல்வம் வேறு இல்லை. வாய்த்தீயின்னா வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இருக்குல்ல, அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை, கேடு கூட்டல் இல்லை, ஈ, அதுதான் ஆன்சர். எவன் கூட்டல் ஒருவன், எவன் ஒருவன், 5th ஒனுக்கு ஆன்சர். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.